Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து டே 11ல் இருக்கோம். ஓகே, நம்மளோட கிராஷ் கோர்ஸில் டே 11ல் இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து மோஷனல் இஎம்எஃப் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டேயில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have discussed about Faraday's law, Faraday experiment, magnetic flux, change in magnetic flux ஆல் கிரியேட் ஆகக்கூடிய induced EMF, current, power dissipated, okay, energy conservation, lens law பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக we have seen what induced, அதாவது motional EMFல வந்து நம்ம வந்து what we have seen was like it is similar to what motional EMFல எது high potential, எது low potential, எந்த terminal high low, ஏன் வந்து motional EMF create ஆகுது. later on நம்ம என்ன பார்த்தோம், ஒரு U shaped ஒரு கண்டக்டரில் நம்ம ஒரு பீஸ் ஆஃப் ஒயரை மூவ் பண்ணும்போது what is happening is change in நம்மளுக்கு கரண்ட் கால்குலேட் பண்ணோம். அட் த சேம் டைம் இட் இஸ் நத்திங் பட் வாட் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான் க்ரியேட் ஆகுது அப்படின்ற ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம், விச் ஆர் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் நம்மளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். போன கிளாஸோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் யூ கேன் ஒர்க் அவுட் நவ். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 2 minutes. ஓகே, 2 minutesல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி யூ ட்ரை டு கெட் த ஆன்சர். ஹாய் குட் ஈவினிங் சார். லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்மளோட லைவோட கண்டினியூ பண்ணுங்கள். திடீர்னு பாதிலே போயிடுறீங்க. நீங்கள் லைவில் இருந்தால் தானே இட் வில் பி மோர் குட். ஸோ யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ அண்ட் ஆஸ்க் டவுட்ஸ் ஸ்பான்டேனியஸாக நீங்கள் கேட்கலாம். லைவில் இருக்கும்போது தான் கேட்க முடியும். ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு ஸோ இதை நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எஸ், இந்த கொஷின் என்ன கேட்டிருக்கா நம்மளுக்கு, ஃபிகர் ஷோஸ் த டாப் வியூ ஆஃப் அ ராட் தட் கேன் ஸ்லைட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்து ஒரு யூ ஷேப்டு டியூப். ஓகே, இந்த யூ ஷேப்டு கண்டக்டர் இதில் இந்த யூ ஷேப்டு கண்டக்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா ஆர், கேபிட்டல் ஆர். லென்த் ஆஃப் வாட் இந்த வேர்ட்டிக்கல் லென்த் வந்து எல்லுன்னு கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் ஃபீல்டு. எல்லோட வேல்யூ இஸ் 1.20 மீட்டர். த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பெர்பெண்டிகுலர் டவுன்வர்ட்ஸ் இன்டு த பேப்பர். இப்போ என்ன கேட்குறான், கால்குலேட் த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு மூவ் த ராட் டு த ரைட் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 2 meters per second. ஸோ 2 meters per second நீங்கள் மூவ் பண்ணணுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் எஃப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். at what rate is energy is dissipated to the resistor. ஸோ ரெசிஸ்டரில் எவ்வளோ பவர் ரேட், at what rate is energy dissipated, at what rate energy is dissipatedனா பவர் என்னன்னு கேட்குறான். கரெக்டாக இல்லையா? at what rate energy is dissipatedனா பவர் என்னன்னு கேட்குறான் ரெண்டாவது கொஸ்டினில். அதுக்கப்புறம் என்ன இது பண்ண சொல்கிறான். ஸோ லாஸ்ட் என்ன ஷோ பண்ண சொல்கிறான்னா, the show that the rate is equal to, this rate is equal to the rate of work done by the applied force. அதாவது power dissipated in the, அதாவது power dissipated by the electrical energy is equal to the work done by the rate of energy supplied by the applied force. Rate of energy supplied by the applied force. So the rate of electrical energy dissipated at the resistor ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாக்டாக இதை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகே, எஸ், கமான் பா, யூ கிவ் அ ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை லைவுக்கு கூட்டுவாங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கண்டிப்பாக வர சொல்லுங்கள். ஓகே, சேனலுக்கு. சரி, இப்போது நம்மளோட ஆரோட வேல்யூ கொடுத்துருந்தான். ஆரோட வேல்யூ 6 ohm. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருந்தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு 2.5 டெஸ்லா. எல்லோட வேல்யூ கொடுத்துட்டான் 1.2 மீட்டர். இப்போ சரி கவனிங்க, ஃபஸ்ட்டு இந்த ராடை வந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் பண்ண வைக்கணுமா. இந்த ராடை யூ நீட் டு மூவ் வித் த ஸ்பீட் ஆஃப் வாட், யூ நீட் டு மூவ் வித் த ஸ்பீட் ஆஃப் 2 meters per second.
ஓகே. அப்படி 2 meters per second மூவ் பண்ணால் நல்லா கவனிங்க, இந்த ராட் மட்டும்தான் மூவ் ஆகுது. This is a U-shaped conductor on which this rod has been moved. கரெக்டா? இப்போ அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த சைடில் என்ன பொட்டென்ஷியல் இட் வில் கெயின்? ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்புள் V cross B பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மேலே எல்லாம் பாசிட்டிவ். போன கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேலே இருக்கிறதுலாம் ஹை பொட்டென்ஷியல், கீழே இருக்கிறது எல்லாமே என்னவாயிடும்? லோ பொட்டென்ஷியல். கரெக்டாக? மேலே ஹை பொட்டென்ஷியல், கீழே லோ பொட்டென்ஷியல். ஓகே, அண்ட் கீழே வந்து லோ பொட்டென்ஷியல். ஓகே, if I take this point as P and this is Q, இப்போ என்ன ஆகும்? ஒரு induced EMF ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். இந்த induced EMF மூலிமா ஃபஸ்ட்டு கரண்ட் ஃப்ளோ நடக்குமா? கரண்ட் ஃப்ளோ you will gain. What is the formula? BLV. கரெக்டாக இல்லையா? இது வந்து அந்த ஒரு இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், லென்த்து, வெலாசிட்டி எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம ஃபார்முலாவை போட்டுடலாம். BLV. ஓகே, இப்போ இன்டியூஸ்ட் EMF க்ரியேட் ஆகிறனால இங்கே என்ன ஆகும்? ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் ஒரு கரண்ட் வந்து ஒன்று ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? I will be equal to E/R. கரெக்டாக இல்லையா? R is the resistance in the wire. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒயர் மூவ் V ஸ்பீடில் மூவ் ஆகிறனால, V எவ்வளோ ஸ்பீட் நம்மளுக்கு? வாட் இஸ் த V வேல்யூ? 2 meters per second மூவ் ஆகிறனால நம்மளுக்கு EMF டெவலப் ஆகும். தேர் பை we will be getting an induced current. இப்போ இந்த induced current வந்து இந்த லூப்பில் போகும்போது என்ன ஆகும்? it will experience as a retarding force. கரெக்டாக? நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம்ல, வாட் இஸ் த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்? ரைட் ஹேண்ட் சைடில் ராட் வந்து 2 meters per second மூவ் ஆகுது. பட் வாட் இஸ் த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் யூ ஹேவ்? அதாவது ILB sin theta, ரைட்? ILB sin theta. லாஸ்ட் கிளாஸ் இதை டிஸ்கஸ் பண்ணோம். கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் இது. கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் இது. ஸோ இட் இஸ் 90 degree. கரண்ட்டு வந்து மேலே பார்த்து போகுது வெர்டிக்கலாக இந்த ஒயரில், உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் them is 90. ஸோ ILB. ஓகே, ILB. ஸோ திஸ் இஸ் த what retarding force. இந்த retarding force எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? it will act in the negative direction, FR. any doubt? negative direction ஆக்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தா அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த வெலாசிட்டியை குறைக்க ட்ரை பண்ணும். ஓகே, பட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு இட். நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அப்போ தான் என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அந்த ராட் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கணும்ல. ஒரு ராட் வந்து 2 meters per second மூவ் ஆகணும்ப்பா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அப்படி மூவ் ஆகணும்னா the net force on the rod should be 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ரிட்டார்டிங் ஃபோர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இது என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? இது இந்த பாயிண்ட் we are clear இல்லையா? நம்மளோட ரிட்டார்டிங் ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பவர் டெசிபேட்டட் இந்த ரெசிஸ்டர் என்னது? இப்போ நான் ஃபார்முலாலாம் போட்டுறேன், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் லாஸ்ட்டாக, அதை மட்டும் பண்ணிடலாம். ஸோ பவர் டெசிபேட்டட் in resistor என்னவா இருக்கும்? it will be equal to I square R. எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது நம்மளுக்கு? E square R கேன்சல் ஆகிடுமா? அப்போ E square by R. this is the power dissipated. இப்போ நல்லா கவனிங்க, வாட் இஸ் த பவர் சப்ளைடு பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்? த ரேட் ஆஃப் ஒர்க் டன். ரேட் ஆஃப் ஒர்க் டன்னா என்னது? rate of work done is nothing but what? Power. This is the power delivered by the force F. அதே மாதிரி rate of dissipated and the energy dissipated and the resistor, the electrical energy.
ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு, அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து will be dissipated as what? Electrical energy in the resistor. ஸோ இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், போன கிளாஸில் ப்ரூவ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் த பவர் சப்ளைட்? பவர் சப்ளைட் ஆர் டெலிவர்ட் by external force. So it will be equal to force into velocity. Force and velocity இங்க என்ன டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் எஃப்வி காஸ் டீட்டான்னு வரும், டீட்டா 0. ஸோ எஃப் இன்ட்டு வி. புரியுதா இல்லையா? எஃப் இன்ட்டு வி. ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் என்ன வரும் நம்மளுக்கு? எஃப் எக்ஸ்டர்னல் வில் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? ஐஎல்பி. கரெக்டாக? F external is equal to ILB, and this is the what? velocity போட்டுடலாம். இப்போ கரெக்டாக தானே? இந்த retarding force will be retarding force external force ஈக்குவல் தான், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரி, ஐஎல்பின்னு போட்டுடலாம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஃபோர்ஸுமே என்னது? ஈக்குவல் டு ஐஎல்பி தான். இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் வரக்கூடிய ஆன்சரை நம்ம ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஎம்எஃப் கண்டுபிடிக்கலாம்ப்பா. இப்போ எவ்ரி ஒன் இஸ் ரெடி. நான் என்ன சால்வ் பண்ணுறேன்னு தெரியுதா? அதான் வெங்கடன் வெந்தன் கெட்டவனா? எல்லா இதுக்கும் ஒன் ஷாட் போட சொல்கிறீங்கப்பா. ஒன் ஷாட்டை வந்து வாட் ஐ வில் சே இஸ், நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா சாப்டருக்குமே வீடியோஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக இல்லையா? கெட்டவன் வீடியோஸ் போட்டிருக்கோமா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். யூனிட் சே போட்டிருக்கோமா இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, nothing wrong in that. See, I am doing my effort. Okay, so நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். அதாவது எல்லா சாப்டருமே நம்ம கிராஷ் கோர்ஸில் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் கவர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒன் ஷாட் மாதிரி கூட பார்த்துக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 85% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் அந்த 15% தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை பார்த்து யூ ஜஸ்ட் நீட் டு லேர்ன். ஓகே, இப்போ எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங் தட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரைட், சரி. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஈயோட வேல்யூ என்ன வரும்? பிஎல்வி. இப்போ கவனிங்க, இந்த பிஎல்வியை, இது பிஎல்வி தானே, அதை நான் ஈன்னு எழுதலாமா? எழுதக்கூடாதா? அப்புறம் ஐன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு? ஐன்றது E/Rன்னு தெரியும். அப்படி எழுதணுன்னா என்ன வரும்? E²/R. இப்போ நான் என்ன பண்ணேன்னா E ஈக்குவல் டு பிஎல்வின்னு எனக்கு தெரியும்ல, அதனால் இந்த ஃபார்முலாவில் பிஎல்வி இருக்க இடத்துல ஈன்னு போட்டேன், இன்ட்டு ஐ. ஸோ E²/R. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா, பவர் டெசிபேட்டட் இந்த ரெசிஸ்டர் E²/R, அதே மாதிரி பவர் சப்ளைடு பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. So whatever energy I am supplying mechanically is being dissipated as what? Electrical energy, that is heat energy நம்மளுக்கு ரெசிஸ்டரில் லாஸ் ஆகிட்டே இருக்குது, டிசிபேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது 1 2 இது ரெண்டுலேருந்து I can able to say that both are equal. சரி, நம்ம அப்போ வெறும் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தேவைப்படக்கூடியது ஐஎல்பி, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐஎல்பி. பட் ஐ கண்டுபிடிக்கணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? யூ நீட் டு நோ E/R. ஸோ E என்ன வரும்? பிஎல்வி. ஸோ பியோட வேல்யூ என்னது? 2.5. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எல்லோட வேல்யூ என்னது? 1.2. வியோட வேல்யூ என்னது? 2 meters per second.
So 5 into 1.2 என்ன வரும் நம்மளுக்கு? 6, right? Yeah, you will have 6. Okay, so 6 is the answer for us. 6 volt. இப்போ E தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி I கண்டுபிடிப்பீங்க? I is equal to what? E by R. So already 6 volt, இங்கே வந்து 6 ohm. Finally you have 1 ampere of current. So 1 ampere of current நம்மளுக்கு flow ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? எஃப் எக்ஸ்டர்னல் கேட்டிருந்தான் கொஸ்டினில். எஃப் எக்ஸ்டர்னல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐஎல்பி. ஸோ ஐயோட வேல்யூ 1, கரெக்டாக? ஐயோட வேல்யூ இஸ் 1. 1 into 1.2 into பியோட வேல்யூ என்னது? பியோட வேல்யூ என்னது? 2.5. ஓகே, ஸோ ஜஸ்ட் கால்குலேட். ஸோ என்ன வரும்? $300 Newton. கரெக்டா? It will be 300 Newton. பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? டெசிமல் பாயிண்ட்ஸ் we need to keep. So you need to apply what? Just 3 Newton கொடுத்தாலே போதும். ஓகே, right, very good. I think you have understood this problem. We will move on to the next problem. Yeah, whatever we did is correct, everything. Yes. So யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் you can say. சார் induced current direction எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? பா முஸ்தஃபா, லாஸ்ட் வீடியோ நேற்று உள்ள வீடியோ பாருங்கள். I have explained very clearly. சார்ஜஸ் வந்து ஒரு சைடு ஹை பொட்டன்ஷியலும் இன்னொரு சைடு லோ பொட்டன்ஷியலும் டெவலப் ஆகும். இது வந்து நான் மோஷனல் இஎம்எஃப்க்கு சொல்கிறேன். மோஷனல் இஎம்எஃப்க்கு ஒரு சைடு ஹை பொட்டன்ஷியல், ஒரு சைடு லோ பொட்டன்ஷியல், அப்படியே சர்க்யூட்டில் கரண்ட் வில் ஃப்ளோ ஆகும். அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன்றது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை வச்சு சொல்கிறீங்க, பிகினிங் பார்ட். அந்த பிகினிங் பார்ட் உள்ளதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு லாஸ்ட் 2 டே கிளாஸஸ் போய் பாருங்கள். Electromagnetic induction. Mustafa, you are able to get? Right. Mustafa. Come on, yes. So இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறது? நம்மக்கிட்ட ஒரு ஸ்கொயர் லூப் இருக்குது. We are having a square loop. Side is L. being moving towards the right at a constant speed v. So v speed la right hand side la kondu poran. The front edge enters the magnetic field at t equal to 0. So nalla gavaninga, idu da region of field. Idu da region of field question la kuduthirkan. Idu maadhi irukkudiya or square plate. Okay, idu maadhi irukkudiya or square plate vandu it is going to enter this region. Okay, so நம்மளுக்கு ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த ரீஜனுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ஸ்கொயர் லூப் வந்து என்ட்ரு ஆக போகுது. என்ன கேட்குறான்? டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ என்ட்ரு ஆகுது. எவ்வளோ ஸ்பீடோடனா v ஸ்பீடு. இப்போ வித் ஆஃப் த ஃபீல்டு இஸ், வாட் இஸ் த வித் ஆஃப் த ஃபீல்டு? 4L. அதாவது இந்த லென்த் இருக்குது பாருங்கள், ஃபீல்டு இருக்கக்கூடிய லென்த் வந்து 4L. ஸ்கொயரோட லென்த் வந்து என்னது? சைடோட லென்த் வந்து L. Sketch the induced EMF varies time graph. ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் டைமுக்கும் உள்ள கிராஃப் என்னன்னு கேட்குறான். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் பிளாட். ஓகே, கிராஃப் between EMF versus time. EMFக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிங் ஃபார் கிராஃப் தேர் ஆஸ்கிங். அதாவது டைமை பொறுத்து இஎம்எஃப் எப்படி மாறும். இது டைமு, இது இஎம்எஃப். இது வந்து இது பாசிட்டிவ் இஎம்எஃப், இது நெகட்டிவ் இஎம்எஃப்னு எடுத்துக்கிறேன்.
ஓகே ஸோ இஎம்எஃப் வந்து நம்ம டைரக்ஷனோட இங்கே சொல்லணும். இது மாதிரி சரி இது வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் லூப்பு சில டைம் என்ட்ரு ஆகும் ஃபீல்டுக்குள்ளே, இல்லைனா இது மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் லூப்பும் சம்டைம் என்ட்ரு ஆகும். ரெக்டாங்குலர் லூப், ஸ்கொயர் லூப் சம்டைம் இது மாதிரி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர்? ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இஎம்எஃப் வந்து எனக்கு இப்படி டெவலப் ஆகிருக்குன்னு வைங்க, நல்லா கவனிங்க. இஎம்எஃப் வந்து எனக்கு இப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த ஒயரில் டெவலப் ஆகும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க, சைன் கன்வென்ஷனுக்காக சொல்கிறேன். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் சைன் கன்வென்ஷன் இஸ் தேர். ஓகே, இது மாதிரி இதில் வந்து கரெக்ட். ஸோ இது மாதிரி மேலே பார்த்து நம்மளுக்கு இஎம்எஃப் டெவலப் ஆச்சு அப்படின்னா இஎம்எஃப் இஸ் பாசிட்டிவ். ஓகே, வி ஆர் அஸ்யூமிங் இது வந்து சைன் கன்வென்ஷன், நம்ம கொடுக்குற சைன் தான். ஸோ இஎம்எஃப் வந்து மேலே இருக்கிற மாதிரி, அதாவது மேலே இருக்கிறது ஹை பொட்டென்ஷியல் பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு டெவலப் ஆச்சுன்னா இஎம்எஃப் நம்ம என்ன சொல்லணும்? கிராஃப் போடும்போது பாசிட்டிவ்னு சொல்லணும். அதே நம்மளுக்கு வந்து இஎம்எஃப் வந்து இப்படி டெவலப் ஆச்சுன்னு வைங்க. ஓகே, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் அப்படின்னா அப்போது இஎம்எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நெகட்டிவ். யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த கேஸ். இந்த சைன் கன்வென்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸி. அப்புறம் சரி, இப்போ கவனிங்க. சரி, இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம வந்து நிறைய பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பண்ணணும். அதாவது நல்லா கவனிங்க, எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது? வி ஸ்பீடில் மூவ் ஆகுது, ரைட்? வி ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ லென்த்னா எல். 4L இஸ் த லென்த் ஆஃப் வாட்? 4L இஸ் த லென்த் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை வந்து நிறைய ரீஜனாக பிரிக்க முடியும். ஓகே, கொஞ்சம் ஏன்னா இங்கே டைமுக்கும் இதுக்கும் நீங்கள் பண்ணணும், அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த ரீஜன் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீல்டும் இருக்குது. இந்த ரீஜனை 3 பார்ட்டாக பிரிக்க முடியும். ஓகே, சரி, இப்போ இந்த ராடு உள்ளே என்ட்ரு ஆகுதுல, t = 0ல் என்ட்ரு ஆகுது, ரைட்டா? t = 0ல் என்ட்ரு ஆகிட்டு எவ்வளோ டைம் வரைக்கும் அது வந்து உள்ளே இருக்கும்? அதாவது அந்த ஃபுல் ஸ்கொயர் லூப் வந்து உள்ளே என்டையர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அந்த என்டையர் ஸ்கொயர் லூப்பு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்கு? வி ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. எவ்வளோ லென்த்து கவர் பண்ணணும்? எல் லென்த் கவர் பண்ணணும். அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும்? இட் டேக்ஸ் அந்த ஸ்கொயர் லூப் டேக்ஸ் t1 டைம். அது எவ்வளோ டைம்னு சொல்லுங்கள் பார்க்குறேன். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் உள்ளே வருது. த டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட்? ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு? L by V. So this is the what? Time taken to enter the loop. இது வந்து ஒரு கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது எவ்வளோ டைம் வரைக்கும் அது லூப் உள்ளே இருக்கும்? ஓகே, அதாவது entire loop takes t1 time to enter into the field. ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ டைமுக்கு அது உள்ளே இருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த லூப் வந்து ஃபுல்லாக என்ட்ரு ஆனிச்சுன்னா எப்படி இருக்கும்? இட் லுக்ஸ் லைக் திஸ், ரைட்? இப்போ இங்கேருந்து அது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வர ஆரம்பிக்கும், கரெக்டாக? ஏன் நம்ம இது மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு அந்த லூப்பில் என்ன க்ரியேட் ஆகும்? லூப்பு உள்ளே என்ட்ரு ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோயிங் இன் டு த லூப் வில் இன்க்ரீஸ். பட் ஆனால் ஒன்ஸ் நான் எதுக்கு பண்ணுறேன்றதை க்ளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து லூப்பு உள்ளே என்ட்ரு ஆகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது? t1 = L/V டைம் எடுத்துக்கிட்டு என்டையர் லூப் உள்ளே வந்துடும்.
உள்ளே வரும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு கேஸில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ், கரெக்டாக இல்லையா? ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ், அதுவும் எந்த ஃப்ளக்ஸு, உள்ளே போயிட்டுருக்க ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக இல்லையா? உள்ளே போயிட்டுருக்க ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், பி வெக்டார் உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது என்னவாக இருக்கும், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸே இருக்காது. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் ஃபீல்டு. ஸோ தேர் இஸ் நோ இஎம்எஃப் இஸ் ஜென்ரேட்டட். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஃப்ளக்ஸு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன டைம்ன்றதை கண்டுபிடிங்க. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வெளியில் வரணும். ஸோ வாட் டைம் இட் வில் டேக்? இப்போ T1 டைமில் இங்கே இருக்கும்பா. என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இது T1 டைம் அப்போ இப்படி இருக்கும், டைம் t = 0 அப்போ இப்படி இருக்குது, டைம் T1 அப்போ இப்படி இருக்குது. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ஸ்டே அட் திஸ் பொசிஷன். என்ன பொசிஷன்னா இப்படி வந்து இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா? இது வந்து T1 டைம் அப்போ இருக்கக்கூடியது. எல் லென்த் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ லென்த்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3L லென்த் இட் நீட் டு ட்ராவல். 3L லென்த் ட்ராவல் பண்ணிச்சுன்னா இட் ஸ்டேஸ் ஹியர். புரியுதா இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ப்ராப்ளம் புரிஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து 3L டிஸ்டன்ஸு. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ, இந்த இடத்துல லூப் வந்து இங்கேருந்து இப்போ மொத்த லென்த் வந்து 4L, கரெக்டாக? மொத்த லென்த்து 4L, இது வந்து L. இப்போ இந்த எண்டு வந்து இங்கே வரணும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இட் வில் டேக் எக்ஸ்ட்ரா டைம் ஆஃப் 3L டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஸோ இது வந்து டைம் t = T2 டைமில் அது இந்த பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ T2 டைம் அது என்னவா இருக்கும்? பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஓகே, புரிஞ்சு பண்ணுறது தான் உங்களோட ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இட் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஆல்சோ வாட், ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் grip வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பொசிஷன் ஏன்னு சொல்ல போகிறேன். ஓகே, இதை வந்து நான் பொசிஷன் ஏன்னு சொல்கிறேன். இது பொசிஷன் ஏ, இது பொசிஷன் பி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லூப்பு இப்போ இங்கே வரத்துக்கு T1 டைம், பொசிஷன் பின்றது இந்த டைம், பி பொசிஷன் வரத்துக்கு T2 டைம். ஸோ இங்கே எழுதிடுறேன், டு ரீச் position A. Okay, to take position B எவ்வளோ டைமு, எந்த டைமில்? இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ L/4L
4L, it will try to 4L by V. So இந்த டைமில் அது வந்து B பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, இந்த டைமுக்குள்ளே என்னது, இந்த ரீஜனில் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் between T1 and T2 time interval. There is no change in flux. Okay, there is no change in flux. Okay, flux இங்கே மாறாது, change in flux இருக்காது. change in flux இல்லைனா induced EMF என்னது, induced EMF will be 0 here. அப்போ கரண்ட்டே இருக்காது. ஓகே, இப்போ அதே வந்து அதுக்கப்புறம் என்னென்னா after time T2, the square loop will start to leave the magnetic field, leave the magnetic field. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் வெளியில் போகும்போது ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, 5 decreases. ஓகே, 5 decreases, அதாவது உள்ளே போகிற ஃப்ளக்ஸ் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும் வெளில வரும்போது. கரெக்டாக ஃபீல்டை விட்டு வெளில வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏன்னா அது ரீஜனை விட்டு வெளில வருது. ஸோ நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். ஓகே, கவனிங்க. கவனிங்கப்பா. ஸோ we are starting with the square loop. ஃபஸ்ட்டு வெளியில் இருக்குது T equal to 0, எல் டோட்டல் இங்கே ஃபீல்டோட லென்த் வந்து 4L. இப்போ இந்த லூப்பு வந்து வெளியில் இருக்குது இனிஷியலாக. ஓகே, உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது வந்து T1 டைமுக்குள்ளே அது என்ன ஆகிடும், ஃபுல்லாக வந்துடும். அது தேவைப்படக்கூடிய டைம் T1 என்னென்னா L/V. ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் லைனை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த லைன் இங்கே வரத்துக்கு இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பில் இந்த இடத்த ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லூப் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், T1, தட் இஸ் L/V. அந்த உள்ளே வரும்போது ஃபீல்டு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் உள்ளே போகிறது. ஓகே, தட்ஸ் த பாயிண்ட். இதை வந்து நான் பொசிஷன் ஏன்னு சொல்கிறேன். ஓகே, T1 டைம் அப்போ பொசிஷன் ஏ. அதுக்கப்புறம் என்டையர் ஃபீல்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணும். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸே இருக்காது. எப்போ பி பொசிஷன் வர வரைக்கும் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸே இருக்காது T2 டைம். ஸோ T2 டைம்ன்றது என்னென்னா இங்கேருந்து என்டையராக இங்கே வரத்துக்கு, ஸோ இங்கேருந்து என்டையர்லி இட் நீட் டு கம் திஸ் சைட். ஓகே, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா 4L/V. டோட்டலாக 4L டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும் வித் வெலாசிட்டி ஆஃப் V. இட் டேக்ஸ் டைம் T2. ஸோ இந்த டைமில் வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸே இருக்காது, அப்போ இன்டியூஸ்ட் EMFே இருக்காது. ஓகே, இப்போ T2 டைம் வந்து தாண்டினதுக்கப்புறம் ஆஃப்டர் T2 டைம் லூப்பு வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும். அப்போ ஃபீல்டு குறையும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி EMF வரும். ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஐ திங்க் நோ ஒன் இஸ் ஹேவிங் டவுட். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் PDF கேட்குறீங்க. குமரேசன் சுதா, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டிங்களா குமரேசன் சுதா? ஜஸ்ட் சாட்டில் சொல்லுங்கள், ஹேவ் யூ சீன் த கம்ப்ளீட் லெக்சர்ஸ்? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து EMFஐ சொல்லணும். EMF எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள். இப்போ உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃப்ளக்ஸ் என்ன ஆக போகுது பாருங்கள், நான் இங்கே போடுறேன், கவனிங்க. கவனிங்க,
இந்த லூப் வந்து உள்ளே வந்துடுச்சா, அதாவது இதுதான் ரீஜனுக்குள்ளே வந்துடுச்சு இந்த லூப்பு. இப்போ உள்ள ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, ரைட்? அப்போ என்ன உள்ள ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, நல்லா கவனிங்க. உள்ளே வர ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது, உள்ளே போகிறது. அப்போது எந்த டைரெக்ஷனில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்? உள்ளே போகிற ஃப்ளக்ஸை குறைக்கணும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகணுமா? கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகணும். அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இது ஆகணும்னா அதுக்கு என்ன ஆகணும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? இந்த ஒயர் வந்து இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் அந்த ஒயரை ட்ரா பண்ணுறேன். இந்த ஒயர் வந்து இட் இஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி v. முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ஒயரும் மூவ் ஆகுது. இந்த ஒயர் இருக்குது இல்லையா மேலே, கீழே உள்ள ஒயரும் ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகுது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கவனிங்க. தியரியில் நம்ம இதை படித்தோம். அதாவது ஒயருக்கும் உள்ள வெலாசிட்டிக்கும் இருக்கிறது எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலராக இருக்கணும். அதாவது E is equal to B V perpendicular L effectiveன்னு சொன்னேன்னா, இதில் வந்து வெலாசிட்டி ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த லென்த்து. ஆனால் இது வெலாசிட்டி எப்படி இருக்குது? இந்த வெலாசிட்டி இதுதான் ஒயரு. இந்த ஒயரு வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அப்போ வாட் இஸ் த EMF induced on this wire? ஓகே, EMF induced on these two wires are 0. வெறும் இது மட்டும்தான் EMF கான்ட்ரிபியூட் பண்ணும். சி, அதாவது ரெண்டு விதமாக இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஒன்று சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், அதை வச்சு ஆன்சர் பண்ணாலும் கரெக்டு தான். அதே மாதிரி மோஷனல் EMF வச்சு ஆன்சர் பண்ணாலும் இட் இஸ் கரெக்ட். லாஸ்ட் கிளாஸ் வந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்னு கெஸ் பண்ணேன். எப்படி கெஸ் பண்ணேன்? இந்த ஃப்ளக்ஸ் உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்டியூஸ்டு ஃபீல்டு எப்படி இருக்கணும்? அவுட் சைடு பார்த்து வரணும். கரெக்டாக இல்லை? இன்டியூஸ்டு ஃபீல்டு நம்மளுக்கு அவுட் சைடு பார்த்து வரணும். அப்படி அவுட் சைடு பார்த்து வரணும்னா நம்மளுக்கு என்னது? கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ பண்ணி ஆகணும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகே, இப்போ எங்கே வந்து EMF ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம மோஷனல் EMFலேருந்து என்ன பண்ணலாம்? இதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ மோஷனல் EMFல இந்த ராட் வந்து என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் இன் த, அதாவது மேலே பாசிட்டிவ் டெவலப் ஆகும், கீழே நெகட்டிவ். ஏன்னா இந்த ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து மூவ் பண்ணுது. அப்போ EMF will be developed. பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் மேலே போயிடும். புரியுதா இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜஸ் will come here and the negative charges will be here. ஸோ தேர்பை மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் EMF டெவலப் ஆகும். அதனால தான் கரண்ட்டு என்ன ஆகுது? கரண்ட்டு இப்படி பேட்டரி EMF இப்படி டெவலப் ஆச்சுன்னா கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான் ஃப்ளோ பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்ட். நான் இங்கே ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டியூஸ்ட் EMF எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்? ஃப்ரம் த மோஷனல் EMF. இன்டியூஸ்ட் EMF மோஷனல் EMF சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை வச்சு கண்டுபிடிக்கல. ஓகே, நான் டேரெக்டாக இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். எதில் அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம், பட் ஈஸியான வே வந்து மோஷனல் EMF தான். கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும். இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்? ஃப்ளக்ஸ் உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனால் தான் இன்டியூஸ் ஃபீல்ட் அவுட் சைடு இருக்கும். இட் ட்ரைஸ் டு ரெடியூஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, இப்போ இன்டியூஸ்ட் EMF நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை எரேஸ் பண்ணிடலாமா? ரைட், சரி, இப்போ கவனிங்க. அடுத்து ஸோ வாட் இஸ் த EMF induced will be? EMF induced will be BLV. ஆனால் நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னா, இது வந்து பாசிட்டிவ் EMF நெகட்டிவ் EMF அதை நீங்கள் எனக்கு சொல்லணும். லென்த் வந்து L கொஷனில் கொடுத்துருந்தால. ஸோ EMF டெவலப் ஆனது பாசிட்டிவ் EMF நெகட்டிவ் EMF? டெல் மீ. இப்போ நான் என்ன சொன்னேன்? சைன் கன்வென்ஷன் எப்படி போடணும்னு சொன்னேன். மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவ் EMF. இப்படி கீழே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் EMF. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னது? இந்த இடம் வந்து பாசிட்டிவ். ஸோ அதாவது 0லேருந்து T1 டைமுக்குள்ளே நம்மளுக்கு EMF டெவலப்டு வந்து +E. ஓகே, தட் இஸ் BLV. ஓகே, இந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் T1லேருந்து T2 வரைக்கும் என்ன ஆகும்? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்குமா இருக்காதா? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்காது. ஸோ அப்போ ஃபுல்லாக சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும்? 0. இப்போ அதாவது ஃப்ரம் T1 to T2 நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். the coil will be entirely inside what? நல்லா கவனிங்க. entirely inside the loop. இந்த 4L லூப்புக்குள்ளே இது அடங்கிடும். ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இந்த என்டையர் ஒயர் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு? V ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கா?
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃபே க்ரியேட் ஆகலை கரெக்டாக, ஏன்னா நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இதை வச்சா நீங்கள் ஓகே பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னொரு பாயிண்ட் இதில் நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 2 ஒயருமே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து மூவ் ஆகுதுப்பா. இதால் எந்த இஎம்எஃப்மே டெவலப் ஆகாது. இந்த 2 ஒயரால் எந்த இஎம்எஃப்மே டெவலப் ஆகாது. பட் இந்த ஒயரும் என்ன ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து மூவ் பண்ணதில் வி ஸ்பீடு, இதுவும் வி ஸ்பீடு. அப்போ என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டெவலப் ஆகும், we will get a induced EMF E. அதே மாதிரி இது டெவலப் பண்ணுற இஎம்எஃப்பும் என்னவாக இருக்கும், E. ஸோ 2 இஎம்எஃப்மே என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, இந்த 2 இஎம்எஃப்மே நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஈயாக இருக்கும். புரியுதா இல்லையா? 2 இஎம்எஃப்மே நம்மளுக்கு ஈயாக இருக்கும். இது மாதிரி ஒரு சர்க்யூட்டில் வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ, இப்படி ஒரு இஎம்எஃப் இருக்குது, இப்படி ஒரு இஎம்எஃப் இருக்குது, இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? நோ. த கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஓன்ட் கெட் கரண்ட் இந்த சர்க்யூட். இது வந்து கரண்ட்டை வந்து இந்த டைரெக்ஷனில் சென்ட் பண்ணும். இது எந்த டைரெக்ஷனில் சென்ட் பண்ணும், இந்த டைரெக்ஷன். கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. ஸோ வாட் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அட் த சேம் டைம் மோஷனல் இஎம்எஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆன்சர் பண்ணணும்னா இதில் க்ரியேட் ஆகக்கூடிய 2 இதுவுமே என்னது, 2 இஎம்எஃப்மே நம்மளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அதனால் நோ கரண்ட் வில் ஃப்ளோ, நெட் கரண்ட் இருக்காது. சரி, இப்போ அடுத்து ஆஃப்டர் T2 வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், லூப் வந்து என்ன ஆகிடும், ஃபீல்டை விட்டு வெளில வந்துடுமா? இப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இப்போ நம்மளுக்கு லூப் விட்டு வெளில வருது. அப்போ ஃபீல்டு என்ன ஆகும், குறையுமா, ஃப்ளக்ஸு குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? ஃப்ளக்ஸ் வில் டிக்ரீஸ், உள்ளே போகிற ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் என்ன ஆகணும், உள்ளே போகிறது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும், கரெக்டாக இல்லையா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கிளாக் வைஸ் டைரக்ஷன், உள்ளே போகிற ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்மளோட இன்டியூஸ்டு ஃபீல்டு வில் பி இன் த இன்வர்ட் டைரக்ஷன். ஓகே. ஸோ இப்போ ஃப்ளக்ஸு இங்கே இது எப்படி இஎம்எஃப் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, ஒரு ஒயர் வந்து பாருங்கள், ஒரு ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. ஓகே. ஓகே, இப்போ இந்த ஒயர் வந்து என்னது, இந்த ஒயர் வந்து ஃபீல்டுக்கு வெளியில் வந்துருச்சு, கரெக்டாக? இப்போ இந்த ஒயர் வந்து ஃபீல்டுக்கு வெளியில் வந்துருச்சு. இந்த ஒயரு ஃபீல்டை விட்டு இந்த ஒயர் வந்து ஃபீல்டை விட்டு வெளில இருக்குது. ஓகே, கரெக்டாக இல்லையா? இந்த ஒயர் ஃபீல்டை விட்டு வெளில இருக்குது. இது ரெண்டும் ஆஸ் யூஷுவல் கான்ட்ரிபியூட் பண்ணாது, இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபீல்டை விட்டு வெளில இருக்கனால அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஓகே, இப்போ கவனிங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஒயரும் மேலே உள்ள கேஸ், ஃபஸ்ட்டு உள்ள கேஸு மேலே இருக்க E0ம் E = 0, இதுவும் E = 0வா? ஸோ இப்போ இங்கே என்னது நம்மளுக்கு, வாட் இஸ் அ ஃபீல்டு இயர், இது வந்து ஃபீல்டுக்கு வெளியில் இருக்குது தானே. இப்போ இனிஷியல் கேஸில் அது உள்ளே வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இது வந்து வெளியில் இருக்கும். ஸோ இந்த ஒயர் கான்ட்ரிபியூட் பண்ணாது. என்ன தான் இது v வெலாசிட்டியில் மூவ் பண்ணாலும் இட் ஒன்ட் கான்ட்ரிபியூட் பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் த ஃபீல்ட், இந்த செக்மெண்ட் ஆஃப் த ஒயர். இதுவும் 0, இதுவும் 0, ஏன்னு சொல்லிட்டேன், இதுவும் 0 நம்மளுக்கு. பட் இது வந்து நம்மளுக்கு உள்ள ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகுது. ஸோ இட் வில் ஹேவ் EMF திஸ் ஒன். அதே இது தான் இங்கே, இது வெளியில் வந்துடுது, இது மட்டும்தான் உள்ளே இருக்கும், ரைட்? யூ டெல் மீ. இப்போ கரண்ட்டு வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ எந்த டைரக்ஷனில் EMF டெவலப் ஆகும் நம்மளுக்கு, ஸ்டில் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, சரி, இப்போ வந்து ஸ்டில் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பாசிட்டிவ்லாம் போட்டோன்னா இந்த சைடு பாசிட்டிவ் போய் அலைன் ஆகும், இந்த சைடு நெகட்டிவ். ஓகே, அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஸ்டில் திஸ் இஸ் ஃபார்ம். ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே ஓகே யா ரைட்ப்பா. ஸோ இப்போ ஸ்டில் த EMF will be in this direction, பட் கரண்ட் என்ன ஆகும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கரண்ட் வந்து current is in clockwise direction.
current clockwise directionல இருக்கறனால நல்லா கவனிங்க current clockwise directionல இருக்கனால EMF நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும் டெவலப் ஆச்சுல இந்த வயர்ல இந்த லூப் இதுல வந்து ஒரு EMF டெவலப் ஆச்சுல அந்த EMF என்னது நமக்கு நெகட்டிவ்னு எடுத்துக்கணும் மேலே பார்த்திருக்கிறது கீழே பார்த்திருக்கிறதுன்னு வேண்டாம் ஓகே இங்க வந்து EMF வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும் because current is clockwise is produced அதே மாதிரி இங்க வந்து current anti clockwise produced current is anti clockwise ல produce ஆயிருக்கு anti clockwise ல produce ஆச்சுனா E ஓட வேல்யூ என்னது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும் நான் முன்னாடி ஒரு சைன் கன்வென்ஷன் சொன்னேன்ல அந்த முன்னாடி சொன்ன சைன் கன்வென்ஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க சாரி ஃபார் தட் ஓகே நான் இது வந்து வேற ஒரு இதுல நமக்கு வரலாம் இங்க கிடையாது ஓகே சோ இந்த இத வச்சு சொல்ல வேண்டாம் கரண்ட் டைரக்ஷனை வச்சு EMF மேலே கிரியேட் ஆகுமா கீழே இருக்கான்றதை வச்சு வேண்டாம் ஸோ கரண்ட் இன் induced current okay induced current in anti-clockwise direction EMF is positive னு எடுத்துக்கணும் okay induced current மத்தபடி கான்செப்ட்ஸ்ல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது இந்த சைன் கன்வென்ஷன் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும் induced current in clockwise direction clockwise directionல current இருந்தா நம்ம EMF என்ன எடுத்துக்கணும் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இப்போ லாஸ்ட் கேஸ்ல நம்ம EMF நெகட்டிவ் இருந்துச்சா பாசிட்டிவ் இருந்துச்சா clockwise இருந்துச்சு அப்ப EMF நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும் பா இங்க what is the EMF developed இந்த வயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல v ஸ்பீட் வச்சு தான போகுது v ஸ்பீட்ல போகுது what is the EMF developed E is equal to BLV ஆனா நமக்கு வந்து clockwise directionல current produce ஆயிருக்கனால மைனஸ் okay ஏன் மைனஸ் நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட்ஸ் clockwise directionல கிரியேட் ஆனது கரண்டால வருது ஓகே ரைட்டா சோ இப்போ பாருங்க இந்த டைம்க்கு அப்புறம் அதாவது வெளியில வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் என்டையர் லூப் விட்டு வெளியில வரதுக்கு t3 டைம் சோ இந்த டைம் வரைக்கும் என்னது it will have negative value so this will be equal to minus BLV பா புரியுதா இல்லையா it will be minus BLV பா very good Vicky Mari very good you are in the live Kumaresan Sudha I watched it okay ma Sudha I will try to post the notes okay ஏனா நிறைய பேருக்கு எக்ஸாம் டைம்ல ஏனா அது கொஞ்சம் ஃபாஸ்டா போகுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ இல்லையா கரெக்ட்டா குமரேசன் so definitely I will post okay இல்லனாலே என்ன ஞாபகப்படுத்துங்க நான் டெஃபினட்டா அந்த நம்மளோட Telegram groupல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் okay right so இந்த ரெண்டு क्वेश्चन we did now bye everyone clear with this right we will move on today அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படினா we are going to study about இந்த see இதுக்கு நான் heading எப்போ வைக்க போறேன்னா after understanding the concept only I am going to keep the heading okay இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन என்னன்னா என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் வயர் இருக்கு மெட்டல் வயர் ஒரு திக்கான மெட்டல் வயர் ஓகே இதுல வந்து this metal wire is kept in a field ஓகே ஃபீல்ட்ல வச்சிருக்கேன் அந்த ஃபீல்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குனா B வெக்டார் and it is going to be இது வந்து ஒரு மெட்டல் வயர் புரியுதா it is a metal wire and this is the field which is going inside so இப்போ என்ன क्वेश्चन அப்படினா மெட்டல் வயர் இருக்கு ஃபீல்ட் வந்து இப்போ இன்கிரீஸ் ஆயிட்டே போக போகுது ஃபீல்ட் என்ன நடக்கும் இந்த வயர்ல என்ன நடக்கும் யாராவது ஒருத்தன் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த வயருக்குள்ள போகக்கூடிய ஃபீல்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு
ஃபீல்டு உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. கமான் விக்கி மாரி ஹூ இஸ் இன் த லைவ். ஓகே, இப்போ உள்ளே போகிற ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? see this is the area. ஓகே, இந்த ஏரியா, ஏன்னா இது வந்து மெட்டல் ஒயர். ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மெட்டல் ரீஜியன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபீல்டு உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? உள்ளே போகிற ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜென்ரலாக ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுமா? இந்த ஒயரில் என்ன ஆகும்னா there will be an induced current that will flow in this wire. ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் டெவலப் ஆகும். உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவுட் சைடில் ஃபீல்டு வர மாதிரி என்ன ஆகும்? கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் க்ரியேட் ஆகும். இன்டியூஸ்ட் கரண்ட். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் வில் டெவலப் அ ஃபீல்ட் இன் வாட் டைரக்ஷன்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா வாட் வில் பி ஜென்ரேட்டட்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். வாட் இஸ் த இஎம்எஃப்? வாட் இஸ் த ஃபார்முலா? நம்மளுக்கு இஎம்எஃப் எவ்வளோ தூரம் இன்டியூஸ் ஆகிருக்கும்? இப்போ ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்லப்பா, ஃப்ளக்ஸு உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மெட்டல் ஒயருக்குள்ளே போகக்கூடிய ஃப்ளக்ஸு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் இஸ் த இஎம்எஃப் இன்டியூஸ்? மைனஸ் d∅/dt. கரெக்டாக இல்லையா? இஎம்எஃப் இன்டியூஸ் வில் பி மைனஸ் d∅/dt. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? நம்மளுக்கு flux is going to increase, which is going inside. EMF according to Faraday law, this is the formula. கரெக்டாக இல்லையா? Faraday law. இப்போ நல்லா கவனிங்க. what is the current flowing in the circuit? I is equal to E by R. கரெக்டாக இல்லையா? இப்படி தானே போடுவோம். போன கிளாஸ் இதானே படித்தோம். we have studied these two formulas. இது 1ன்னு போடுறேன், இது 2ன்னு போடுறேன். கரெக்டாக இல்லையா? this is the induced current formula also, Faraday law. இது வரைக்கும் நம்ம படித்தது அவ்வளோதான். எவ்ரி ஒன் இஸ் கிளியர் வித் திஸ்? பா விக்கி மாதிரி நான் ஏன் திட்ட போகிற மாதிரி? திஸ் இஸ் அ டிஸ்கஷன், நத்திங் ராங் இன் தட். யூ கேன் சே த ஆன்சர். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் விக்கி மாதிரி. why I am going to scold you? பட் ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி தெரியலனா கற்றுக்கலாம். ஓகே, நத்திங் ராங் இன் தட். சரி, இப்போ சொல்லுங்கள். இப்போ உள்ளே போகிற இது ஆகுது. 2 ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபேரடேல இருந்து. இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஒயரில் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படித்தோமா? நல்லா கவனிங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படித்தோம். இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது ஒரு ஒயரில் எப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும்? நல்லா கவனிங்க. திஸ் இஸ் அ ஒயர். இதில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இஎம்எஃப் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ், ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். உடனே என்ன ஆகும்? உள்ள ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு டெவலப் ஆகும். கரெக்டாக? அதாவது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வந்துடும் அந்த கண்டக்டர் ஒயருக்குள்ளே. அப்புறம் தான் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரான்ஸ்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். கரெக்டாக ராங்? ஸோ இதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கரண்ட் டைரக்ஷன் எடுத்துப்போம். திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஸோ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா வாட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? ஒரு கரண்ட் உருவாகணும்னா குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும்? சார்ஜஸ் மூவ் ஆகிறதுக்கு சார்ஜஸ் தானாக மூவ் ஆகிடுமா? அங்கே உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி மூவ் பண்ண வைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து என்னென்னா, இந்த ஒயரில் வந்து என்ன க்ரியேட் ஆகுமா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகுமா? நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் மாற்றினேன்ல, அப்போ உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிடுமா? there will be an electric field will be developed. Okay, electric field will be induced.
இந்த induced electric field-ஆல தான் என்ன ஆகுது, charges is starting to move, current flow நடக்குது. புரியுதா இல்லையா? இந்த induced electric field-ஆல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, charges move ஆகி நம்மளுக்கு current flow வருது. So when B vector changes, when B vector is increased na enna artham, changes, when B vector increases, that is changes, and an electric field will be, an electric field will be induced, an electric field will be induced in the wire, an electric field will be induced in the wire. So wire la ஒரு induced field create ஆகுமா, இந்த induced field ஆல due to which, அதாவது field is what make the charges to move, EMF ன்றது என்னது, ability of the charges to move. ஓகே, ரெண்டு ஒன்று தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டாலே the charges are having the ability to move, கரெக்டாக? ஸோ பேசிக்காக ஒரு EMF க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறினதுக்கப்புறம் அந்த ஒயரில் என்ன க்ரியேட் ஆகிடுது, நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிடுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்மளுக்கு வந்து EMF-ஐ டெவலப் பண்ணுது. டியூ டு விச் EMF is induced. புரியுதா இல்லையா? இந்த EMF இன்டியூஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருச்சுன்னா இன்டியூஸ்ட் EMF அந்த மாதிரி தான், இன்டியூஸ்ட் EMF வந்துருச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்த மாதிரி தான், ஒன்று இது இருந்தால் அதுவும் இருக்கும். ஓகே, ஸோ டியூ டு விச் an EMF is induced and charges will experience the force, and charges in the wire will experience as a thereby will experience a force due to which charges will move, charges will move, and induced current will be, and induced current will be developed. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஃபீல்டு மாறுது, ஃபீல்டு மாறுச்சுன்னா நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிடும், நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகிடும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் சார்ஜஸ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு க்ரியேட் ஆகிடுது. இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, முக்கியமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு டியூ டு த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுச்சு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுறனால நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்குன்ற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிசல்ட்டை நம்ம இங்கே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, டியூ டு விச் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிருக்குன்னா நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல முடியும், ஒரு EMF-உம் டெவலப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபார்மிங் எ க்ளோஸ்டு லூப்பா இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப்ட் இஸ் ஃபார்மிங் எ க்ளோஸ்டு லூப் ஆர் வாட்? சரி, அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓகேவா? இப்போ ஒரு ரிலேஷன் நான் டிரைவ் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி இது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இது ஃபேரடே லாலேருந்து தெரியும், இதுதான் இன்டியூஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா எல்லாமே தெரியும். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்லா கவனிங்க. வாட் இஸ் த EMF-ஓட டெஃபினேஷன்? அது EMF-ஓட டெஃபினேஷனுக்கு போயிடுங்க. நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படித்த EMF-ஓட டெஃபினேஷன் ஃப்ரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. From current electricity, what we have studied, what is the EMF for the definition? EMF is nothing but
work done per unit charge to move through the entire loop. EMF is nothing but what? Work done to, அதாவது energy required to move a charge in a closed loop. அதாவது ஒரு ஆரம்பித்த இடத்துல இருந்து, நல்லா கவனிங்க, ஒரு ஆரம்பித்த இடத்துல இருந்து ஒரு சார்ஜ் வந்து ஃபுல் லூப்பை சுற்றி வர்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் டு மூவ் த சார்ஜ் இன் த என்டையர் லூப். ஸோ ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரத்துக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ் தான் என்னது? இஎம்எஃப். இது இஎம்எஃபோட டெஃபினேஷன். இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் இஎம்எஃப்லேருந்து. ஓகே, இந்த ஒர்க் டன் முதல்ல எங்கேருந்து நடந்துச்சு? ஒர்க் டன் பை வாட்? இப்போ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அந்த ஒர்க் டன் யார் இங்கே பண்ணா? எந்த ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுச்சு? எந்த ஃபோர்ஸ் சார்ஜஸை மூவ் பண்ணுச்சு? கரெக்டாக சொல்லுங்கள். எந்த ஃபோர்ஸ் சார்ஜஸை மூவ் பண்ணுச்சு? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இங்கே டபிள்யூன்றது என்னது? ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ ஜஸ்ட்டு பொறுமையாக கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, புரியலன்னா திரும்ப கோ பேக் அண்ட் கம். இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இதை வச்சு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். இதை வச்சு தான் என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவே ஆகுது. ஓகே, அதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எல்லாத்துக்கும் இது பேக்ரவுண்டில் இருக்கிறது இந்த கான்செப்ட் தான். சரி, ஸோ இஎம்எஃபோட டெஃபினேஷன் வந்து ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அந்த ஒர்க் டன் எந்த ஃபோர்ஸ்? ஒரு ஒர்க் டன் நடந்தால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும்ல. எந்த ஃபோர்ஸால் நடந்துச்சு அந்த ஒர்க் டன்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இங்கே வந்து ஒர்க் டன் பை இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் என்னப்பா இது ஃபார்முலா? இதானே எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன். இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தானே, முன்னாடி ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து படிக்கிறோம்ல 12th. ஸோ ஒர்க் டன் பை இன்டியூஸ்ட் electric force. Work done by induced electric force. F is equal to Q naught into E vector. சரிப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் which we studied in Faraday law. அதுக்கப்புறம் இது வந்து என்னது? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருந்து இஎம்எஃபோட டெஃபினேஷன் ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது? வாட் இஸ் அ ஒர்க் டன் ஃபார்முலா? work done ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணலாமா? வாட் இஸ் த ஒர்க் டன் ஃபார்முலா? எஃப் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். நல்லா கவனிங்க, இங்கே வந்து அந்த பாத் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் என்னது? க்ளோஸ் லூப்பாக இல்லையா? பாத் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் க்ளோஸ் லூப்பாக இல்லையாப்பா? கமான், எஸ், க்ளோஸ் லூப். அந்த ஃபோர்ஸ் வந்து என்டையர் ஒர்க் டன் என்ன? க்ளோஸ்டு பாத். க்ளோஸ்டு பாத்துக்கு ஒர்க் டன் போட்டிங்கன்னா யூ நீட் டு புட் அ சர்க்கிள் இயர் ஃபார் க்ளோஸ்டு பாத். ஓகே, க்ளோஸ்டு பாத்தோட ஒர்க் டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இதில் ஆல்ரெடி 1 2 சொல்லிட்டேனா? இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாமா? சப்ஸ்டியூட்டிங் b in 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? b in a. இதை எடுத்துகிட்டு போய் மேலே உள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? இங்கே எஃப் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? மறந்துடாதீங்க, எஃப் இருக்க இடத்துல q நாட் இன்ட்டு இ வெக்டார். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை q நாட்டா? டபிள்யூ இருக்க இடத்துல நான் என்ன போட போகிறேன்ப்பா? இது ஒரு சின்ன டெரிவேஷன்ப்பா, இதை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். டோன்ட் ஹரி அப். சார் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்காதிங்க, புரிஞ்சாதான் ப்ராப்ளம்ஸ். ஓகே, யாராவது அப்படி திங்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து f is equal to q into e vector. q நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் சார்ஜ், ரைட்? அது வெளில வந்தால் q நாட் கேன்சல் ஆகிடும். இன்டகிரேஷன் e vector dot dl vector. ஓகே, e vector dot dl vector. So EMF developed is equal to integration e vector dot dl vector. இப்போ புரியுதா இல்லையா? நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிதா? ஸோ இதை வந்து நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்? 1 3ன்னு கூப்பிடலாமா? இது ஈக்குவேஷன் 3ன்னு கூப்பிட்றேன்.
மேலே இது ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு கூப்பிடலாம், ஈக்குவேஷன் 1. இந்த 1ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்கள், என்ன வரும்? 1ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்கப்பா, என்ன வரும்? ஸோ 1ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணால் E vector dot dl vector will be equal to minus d phi by divided by dt. கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க, இதுமாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கணும்னா நல்லா கவனிங்க, இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கணும்னா அக்கார்டிங் டு Faraday law there should be a change in flux. At the same time rate of change in flux have created what? Change in magnetic flux. B ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. Change in magnetic flux have created the induced EMF. அப்படி சேம் டைம் இந்த induced EMF டெவலப் ஆனதுக்கப்புறம் அங்கே பேசிக்காக இங்கே என்ன டெவலப் ஆகுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது, thereby a current is flowing. So EMF is connected to electric field and what? Change in flux. Okay, so இது வந்து ஒரு முக்கியமான ரிலேஷன். ஓகே, ஸோ ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகணும்னா அங்கே ஒரு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகிருக்கணும். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிவைட் பை டிடின்னு வருதா? இங்கே வந்து ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், integral form of Faraday law. Integral form of Faraday law. புரியுதா இல்லையா? integral form of Faraday law இதுக்கு பேர். சரி, இப்போ important points. Important points on this induced electric field. இந்த induced electric field இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல்டு இது. ஓகே, induced electric field ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் where the electric field is produced by static charges. கரெக்டா இல்லையா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜஸ் எல்லாமே என்னவா இருக்கும், ரெஸ்ட்டில் தானே இருக்கும். in electrostatics where the electric field is produced by static charges, there electric field okay is produced by static charges. correct, it is produced by static charges. அங்கே where closed integration over a electric field or dl vector will be equal to 0. கரெக்டாக இல்லையா? அதாவது நம்மளோட ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, ST18 போடுறேன், ஸ்டாட்டிக் சார்ஜஸால் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்த எல்லா ஃபீல்டுமே என்னது, ஸ்டாட்டிக் சார்ஜஸால் க்ரியேட் ஆனது. அங்கே வந்து இஃப் யூ ட்ரை டு டேக் அ டாட் ப்ராடக்ட், அதாவது E vector dot dl vector over a closed path பண்ணிங்கன்னா எப்போவுமே ஆன்சர் என்ன வரும், 0. ஓகே, திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க.
E vector dot dl vector நம்ம எடுத்தோம் கரெக்டா அதாவது work done in a closed path which is nothing but what work done by electric force divided by q naught ஒரு q naught charge closed pathல நீங்க என்ன பண்ணனும் closed pathல if you want to do the integration for this E vector dot dl vector பண்ணீங்கனா அங்க ஆன்சர் என்ன வரும் 0 ன்னு வரும் that is which means the work done is 0 இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படினா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபீல்ட் நம்ம படிக்கும்போது இந்த E vector dot dl vector எடுக்கும்போது 0 ன்னு வரும் எப்பவுமே ஒரு closed pathல if you try to find E vector dot dl vector you will get 0 ஆனா but in electromagnetic induction in EMI electromagnetic induction for induced electric field due to change of B vector அதாவது B vector மாறனனால நல்லா கவனிங்க B vector மாறனனால magnetic field மாறனனால கிரியேட் ஆன நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆயிருக்குங்க what had happened to it closed integration of induced field dot dl vector will be equal to not equal to 0 கரெக்ட்டா இல்லையா ஏனா இது வந்து ஈக்குவல் டு என்னவா இருக்கு induced EMF minus d phi by divided by dt கரெக்ட்டா இல்லையா it is not equal to 0 ஆனா நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கும்போது இந்த டேர்ம் என்னவா இருந்துச்சு 0 வா இருந்துச்சு it is equal to 0 but இங்க வந்து என்னது not equal to 0 so there is an important difference very very important அங்க கிரியேட் ஆகுற ஃபீல்டும் இங்க கிரியேட் ஆகுற ஃபீல்டும் it is not same நல்லா கவனிங்க நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சோம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ளோஸ்ட் பாத் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்ச ஃபீல்ட் வந்து க்ளோஸ்ட் பாத் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்பமே க்ளோஸ்ட் பாத் ஃபார்ம் பண்ணும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க படிச்ச ஃபீல்ட் க்ளோஸ்ட் பாத் ஃபார்ம் பண்ணாது ஆனா இங்க நமக்கு கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பாத் ஃபார்ம் பண்ணுச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் have created what path closed pathல ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அந்த மெட்டல் வயர்ல எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன இருக்கு ஃபீல்ட் ஒரு க்ளோஸ்ட் லூப்பை கிரியேட் பண்ணிருக்கு சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் in electrostatics electric field cannot form closed path அதாவது closed loop வந்து உருவாக்க முடியாது closed loop cannot be formed it starts from அது எங்க ஸ்டார்ட் ஆகும் it starts from positive charge and ends at where negative charge it starts from positive charge and ends at negative charge இதான வந்து பேசிக்கான ரூல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கும்போது in EMI electric field induced will form a closed loop example அந்த இதுதான் அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா அந்த லூப்ல மெட்டல் வயர் ஃபுல்லாவே ஒரு லூப்ல ஃபீல்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் will form a closed loop புரியுதா இல்லையா EMI ல closed loop ஃபார்ம் பண்ணனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபார்ம் பண்ணாது இதனால ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மென்ட்டை நம்மனால இங்க வைக்க முடியும் என்ன ஸ்டேட்மென்ட்னா நான் அப்படியே எழுதுறேன் அப்படியே எழுதி வெச்சுக்கோங்க ஓகே work done ஒரு விஷயத்தை மறந்துட கூடாது இந்த ஃபார்முலா வந்து எப்பவுமே ட்ரூ தான்
அதாவது F is equal to ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஃபீல்டுமே இந்த ஃபார்முலா இஸ் ட்ரூ. F is equal to Q0 into E electrostatics. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ப்பா. அதே மாதிரி ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு மேக்னெட்டிக் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் வைக்கிறேன். ரெண்டு இதுலையுமே both equations are always valid. Both formulas are valid. புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் when the charge particle is kept in a static electric field, that is electrostatics. This is electric force when the charge Q0 is kept in a induced electric field. Okay, so இப்போ லாஸ்ட்டாக வந்து work done by electric force. Work done by electric force in moving a charge around a closed path. Round or closed path is equal to 0. It is not equal to 0. அதாவது work done by, okay, work done by electric force in moving a charge round or a closed path is equal to 0. எந்த கேஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். let's see யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். work done in a closed path. இப்போ work done ஃபார்முலாவில் F மென்ஷன் பண்ணியிருக்கோம், பட் சப்ஸ்டியூஷனில் E போட்டிருக்கீங்க. எங்கே? let me check. எங்கே போட்டிருக்கோமா? போடலையே. இப்போ அங்கே மேலே ஒரு டினாமினேட்டரில் ஒரு Q0 இருக்குது பாருங்கள். டினாமினேட்டரில் ஒரு Q0 வந்து கேன்சல் ஆகிடும். மேலே உள்ள Q0ம் கீழே உள்ள Q0ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ஓகேவா விக்கி மாதிரி? மேலே உள்ள Q0ம் கீழே உள்ள Q0ம் it will get cancel. Okay, good. Right, so இப்போ work done by electric force in moving a charge round or a closed path equal to 0 எந்த கேஸில்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கேஸ்லையா இல்லை EMI கேஸ்லையா? For electrostatic condition. Electrostatic condition work done in a closed path. Okay, work done in a closed path na enna artham? F vector dot dl vector. இங்கே வந்து not equal to 0. It is not equal to 0, but it is equal to 0. இது எந்த கண்டிஷனில்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒர்க் டன் வந்து க்ளோஸ் பாத்தில் 0. இது வந்து ஃபார் EMI கேஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட்டப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we will move on to the next one. ஓகே, நெக்ஸ்ட் வந்து we are moving to a very important topic called inductors. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா so far? Yeah, very good. So we are moving on to inductors. So what is mean by an inductor? சொல்லுங்க பார்க்கலாம். What is mean by an inductor? இண்டக்டர்னா என்னது? What is mean by an inductor? See, சிம்பிளாக நீங்கள் இண்டக்டர் அப்படின்னா காயில்ஸ் இருக்குல்ல, ஒரு கரண்ட் கேரிங் லூப், ஒரு லூப்னா அதுக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ லூப்னா அதுக்கு எத்தனை டர்ன்ஸு? 1 turn should be there.
காயில்னா அதுக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கணும்? லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்ல, காயில்னா அதுக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கணும்? n டர்ன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு சாலினாய்டு. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு இண்டக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சாலினாய்டு, இது எல்லாத்துக்கும் பேர் என்னது? இண்டக்டர். ஓகே, so this is basically an inductor. Any doubt? இப்போ இண்டக்டர், சாலினாய்டு, காயில், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜஸ்ட் we simply call it as inductor. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. an inductor is similar to what? An inductor is an circuit element. Inductor is a circuit element similar to a capacitor and a resistor. Similar to a capacitor and a resistor. Okay, an inductor is a circuit similar to a capacitor and a resistor. Okay, okay, so it is very important to understand inductor, because in modern electronic circuits, inductors will be in modern electronic circuits. Inductors will be used. ஸோ நீங்கள் எந்த ஒரு மாடர்ன் டிவைசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஒரு இண்டக்டர்ன்றது டெஃபினட்டாக அதோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது அளவுக்கு முக்கியம் நீங்கள் இண்டக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம இண்டக்டர் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் படிச்சிருக்கீங்களா? யா, கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் படிச்சிருக்கோமா? அந்த கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டரில் கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் படிச்சிருக்கோம். அதில் வந்து கேவிஎல் எப்படி அப்ளை பண்ணணும், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இனிமேல் இண்டக்டருக்கு எப்படி கேவிஎல் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த லெக்சர்லேயே நம்ம லைவ்லேயே அதை பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இண்டக்டரில் எப்படி கேவிஎல் அப்ளை பண்ணுறதுன்றது. கெப்பாசிட்டரையும் ரெசிஸ்டரையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்களோ இனிமேல் வரப்போகிற சர்க்யூட்ஸில் இண்டக்டரும் சேர்ந்து வரும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதில் எல்லாத்தையும் we are going to see now. Okay, right. So கவனிங்க, இண்டக்டரோட பேசிக் ஃபங்க்ஷனிங் என்னன்னு பார்க்கலாம்.
inductor working கூட நீங்க புரிஞ்சிக்கலாம் இண்டக்டரோட working see அப்படி எதுவும் சொல்ல it's not a device இண்டக்டரே ஒரு டிவைஸ் கிடையாது அது working சொல்றதுக்கு பட் இண்டக்டரை எப்படி வந்து அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும் ஓகே ரைட் சரி இப்போ கவனிங்க நான் வந்து என்ன பண்றேன் ஒரு இண்டக்டரை எடுத்துக்கிறேன் let it be ஒரு solenoid ஓகே solenoid எடுத்துக்கலாமா ஒரு coil எடுத்துக்கலாமா ரெண்டுமே இண்டக்டர் தானே coil எடுத்துக்கலாமா so this is a coil carrying current ஓகே இதுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய கரண்ட் என்ன ஆயிடும் இது வழியா வெளில வரும் கரெக்ட்டா இது வழியா என்டர் ஆகக்கூடிய கரண்ட் it will come out கரெக்ட்டா இல்லையா any doubt here இது வந்து ஒரு இண்டக்டர் ஏனா coil is also an inductor so இப்போ என்ன பாயிண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இண்டக்டர்ல நான் கரண்ட் அனுப்புறேன் ஓகே கரண்ட் அனுப்பும்போது என்ன ஆகும் clockwise direction ஓகே clockwise directionல கரண்ட் போய் இப்படி வெளில வருது இது வந்து side view I have shown here so side view left side view we have shown okay left side view it has been shown சரிப்பா கவனிங்க இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிருக்குமா magnetic flux am I right கரெக்ட்டா இல்லையா magnetic field create ஆயிருக்குமா இல்லையா அதாவது என்னன்னா ஒரு இண்டக்டர்ல நம்ம வந்து கரண்ட் அனுப்புறோம் கரண்ட் அனுப்பும்போது உள்ள அந்த காயில் வழியா என்ன ஆகும்னா magnetic flux has been going கரெக்ட்டா இல்லையா magnetic flux வந்து லூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா yes there is a loop has been formed இப்போ என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா லூப்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே சோ இப்போ என்னன்னா கரண்ட் கான்ஸ்டன்ட் கரண்ட் போயும்போது நோ ப்ராப்ளம் when constant current I அதாவது நீங்க கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புற வரைக்கும் இண்டக்டர் ஒண்ணுமே பண்ணாதுப்பா நல்லா கவனிங்க கான்ஸ்டன்ட் கரண்ட் நீங்க அனுப்புற வரைக்கும் இண்டக்டர் ஒண்ணுமே பண்ணாது இப்போ நான் கரண்ட்ட மாத்துனேன்னு வைங்க கரண்ட்ட இன்கிரீஸ் பண்றேன்னு எடுத்துக்கலாம் நல்லா கவனிங்க கரண்ட் கான்ஸ்டன்ட் கரண்ட் போயிட்டு இருக்கு இண்டக்டர் ஒண்ணுமே பண்ணாது இண்டக்டர் லிட்டரலி ஒண்ணுமே பண்ணாது அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது நீங்க கான்ஸ்டன்ட் கரண்ட் then it will be undisturbed then it will be undisturbed அதாவது ஓகே நீங்க கான்ஸ்டன்ட் கரண்ட் அனுப்புனீங்கன்னா இண்டக்டர் ஒண்ணுமே டிஸ்டர்ப் ஆகாது ஆனா கவனிங்க கரண்ட் இன்கிரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த magnetic flux இன்கிரீஸ் ஆகுமா அதாவது நான் கரண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறேன்னு வைங்க நல்லா கவனிங்க கரண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறேன் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எது வழியா பாஸ் ஆகுது காயில் வழியா பாஸ் ஆகுதா see நான் அனுப்பக்கூடிய இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து காயில் வழியாவே பாஸ் ஆகுது இப்போ நான் கரண்ட் இன்கிரீஸ் பண்ணேன் அப்படினா நல்லா கவனிங்க கரண்ட் இன்கிரீஸ் பண்ணீங்கனா when current is increased b vector also increase கரெக்ட்டா இல்லையா current increase பண்ணா b also increase அப்படி b increase ஆச்சுனா according to Faraday law உங்களுக்கு என்ன தெரியும் according to Faraday law change in flux through a coil will produce a induced EMF கரெக்ட்டா அந்த induced EMF என்ன பண்ணும் அப்படினா will create its own field ஓகே அதாவது நல்லா கவனிங்க கரண்ட் போயிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் ஒரு பிரச்சனை இல்ல பட் கரண்ட் இன்கிரீஸ் ஆக ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் flux passing through that coil will also change அப்படி இந்த போற flux எது வழியாவே பாஸ் ஆகுது அந்த காயில் வழியாவே பாஸ் ஆகுது இப்போ நான் ஒரு கரண்ட் அனுப்புறேன் அந்த கரண்டால அந்த காயில் வழியா
ஃப்ளக்ஸ் போயிட்டுருக்கு. எந்த கரண்ட்டால்? அந்த காயில் வழியாக போகக்கூடிய கரண்ட்டாலேயே அந்த காயிலுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் கரண்ட்டை மாற்றினேன்னா ஃப்ளக்ஸ் வில் ஆல்சோ சேஞ்ச். கரெக்டாக? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் கரண்ட்டை மாற்றினேன்னா ஃப்ளக்ஸ் மாறுது. இப்போ நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த காயில் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அதாவது ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ணும்? வில் பி கிரியேட்டட் இன் அ சச் அ வே டு அப்போஸ் திஸ் சேஞ்ச் இன் கரண்ட். இந்த சேஞ்ச் இன் கரண்ட்டால் தான் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுதுங்க? இந்த சேஞ்ச் இன் கரண்ட்டால் தான் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுது? தேர் இஸ் அ சேஞ்ச், நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போது இந்த காயிலுக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆக விடாமல் தடுக்கும். லெஃப்ட் டு ரைட்டு தானே இப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு? லெஃப்ட் டு ரைட்டு தானே. இந்த ஒயரில் பாருங்கள், இந்த ஒயரில் கரண்ட்டு லெஃப்ட் டு ரைட்டு போயிட்டுருக்கு. அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா இட் வில் கிரியேட் அன் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அப்போது எந்த காம்பினேஷனில் அதை அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டக்டருக்கு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? கரண்ட்டு இப்படி வந்துட்டுருக்கு, லெஃப்ட் டு ரைட் வந்துட்டுருக்கு, ரைட்? பாருங்கள், கரண்ட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டுருக்கு, ஐ கரண்ட்டு. இப்போ முன்னாடி என்ன இருக்குது? நம்மளோட காயில் இஸ் தேர். காயில் இஸ் தேர். கரெக்டாக இல்லையா? நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டயக்ராம் தெரியுதா? இந்த காயிலில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சா? இதனால என்னாச்சு? அது வழியாகவே நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஃப்ளக்ஸு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஐ இன்க்ரீஸ் பண்ணனால பியும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா, அதனால் வாட் இஸ் த கேஸஸ், நம்மளுக்கு இந்த ஃப்ளக்ஸு மாறுறது பிடிக்காது. எதுக்கு? இந்த இண்டக்டருக்கு பிடிக்காது. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலிமா அதுக்குள்ளே போகக்கூடிய ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால அது பிடிக்காது காயிலுக்கு, ஃபேரடே லா படி. அப்போது இந்த கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறனால தானே நடக்குது. இந்த கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறனால தான் இவ்வளோ விஷயம் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இண்டக்டர் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை போடணும். நல்லா கவனிங்க, முன்னாடி வந்துட்டு இருந்த கரண்ட் எந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு? முன்னாடி வந்துட்டு இருந்த கரண்ட் லெஃப்ட் டு ரைட்டு தானே வந்துட்டு இருந்தது. அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகும். இந்த பாயிண்ட் புரியுதா? கரண்ட் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாருங்கள், கரண்ட் வந்து ஐ இன்க்ரீஸ் ஆகுதா? கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். பட் அது வந்து ஃபேரடே லா, அக்கார்டிங் டு ஃபேரடே லா என்ன பண்ணும்? அக்கார்டிங் டு electromagnetic induction or Faraday law, EMF will be induced. EMF will be induced which opposes what? This increase in current. this increase in current அப்போஸ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது. அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால an EMF will be induced, okay, which opposes the induced current, increase in current. Okay, this EMF க்கு பேர் என்னது? This EMF is called back EMF. This EMF called back EMF அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ அந்த இஎம்எஃப்க்கு பேர் வந்து பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். புரியுதா? எனி டவுட் ஸோ ஃபார்? எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மாரி, விக்கி மாரி, எனி டவுட்? நான் ஓகே, ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் விக்கி மாரி. எஸ், ஓகே. சரி, இப்போ நல்லா கவனிங்க. கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, காயில் வழியாக போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ வாட்? ஹவ் இன்க்ரீஸ்ட். ஸோ அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு பேட்ரி நான் எப்படி பண்ணும்? கரண்ட்டை அப்போஸ் பண்ணணும்னா பேட்ரி அந்த இஎம்எஃப் டெவலப் ஆனது இப்படி இருந்தால் தானே கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணும். இஎம்எஃப் இஸ், அதாவது பேக் இஎம்எஃப் இஸ் ஃபேஸிங் வாட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே ஃபேஸ் பண்ணியிருக்கு.
back EMF E is facing towards left. Back EMF E is facing left. Thereby it opposes the increase in current. புரியுதா இல்லையா? இந்த பேக் EMF is trying to oppose the increase in current. ஓகே, அதாவது கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணும். இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாமா? கேஸ் இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. கேஸ் 2ல பாருங்கள், இப்போ என்கிட்ட நம்மளோட காயில் இஸ் தேர். இந்த காயிலில் என்ன ஆக போகுதுன்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? கரண்ட் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? கரண்ட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். பட் எனிவே ஃப்ளக்ஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? கரண்ட் இஸ் டிக்ரீஸிங். கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த காயிலுக்குள்ளே போகக்கூடிய இதுவும் என்ன ஆகும்? காயிலுக்குள்ளே போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் ஆல்சோ டிக்ரீஸ். ஆனால் அப்படி டிக்ரீஸ் இன் ஃப்ளக்ஸு மாறுச்சு, அதாவது அந்த காயிலுக்குள்ளே போகக்கூடிய ஃப்ளக்ஸு மாறுது, ரைட்? பேசிக்காக நீங்கள் கரண்ட்டை குறைக்கும் போது ஃப்ளக்ஸு பாசிங் த்ரூ இஸ் கெட்டிங் அஃபெக்டட். மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் டிக்ரீஸ்ட். ஆனால் போன கேஸில் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறனால ஃப்ளக்ஸ் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு, காயில் வழியாக போகிறது. இப்போ இந்த கேஸில் மூணுமே டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ என்ன பண்ணணும்னா the induced EMF will try to increase the flux. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னா இந்த சர்க்யூட்டை எப்படி நான் மாற்றணும்? இந்த என்டையர் சர்க்யூட்டை நான் எப்படி மாற்றணும் அப்படின்னா, காயில் இருக்கிற அந்த இண்டக்டர் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணிடணும்? ஐ நீட் டு புட் அன் பேக் EMF. இதை நீங்கள் ப்ரொசீஜராக எடுத்துக்கோங்க. இது நான் எதுக்கு இங்கேயே சொல்லிடுறேன்னா, சர்க்யூட் சால்வ் பண்ணுறது இப்படி தான். ஒரு காயிலில் கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பேக் EMF க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் என்னவாக இருக்குது? ஸோ இங்கே வந்து பேக் EMF லெஃப்ட் பார்த்து ஃபேஸ் பண்ணி இஸ் ஃபேஸிங் லெஃப்ட். தேர்பை இட் அப்போசஸ் த இன்க்ரீஸ் இன் கரண்ட். இங்கே back EMF is facing right in the direction of current, in the direction of current. Thereby it increases the current. Thereby it increases the, it tries to increase in போடலாம், it tries to increase the current. இப்போ புரியுதா everyone? I think everything is clear. இப்போ Vicky Mari, now any doubt? Come on Vicky Mari. வெரி குட் விக்கி. எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்து மூவ் பண்ணிடலாமா? ஸோ இதுதான்ப்பா பேசிக்காக என்னது. ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுது, டிக்ரீஸ் ஆக ட்ரை பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணுது. சச் தட் த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில், அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டால் அது வழியாகவே ஃப்ளக்ஸை மாற்றுறோம். கரெக்டாக இல்லையா? இப்போ அது அந்த காயில் வழியாக தானே கரண்ட் அனுப்புகிறோம். அந்த காயில் வழியாக கரண்ட் அனுப்புகிறனால அது வழியாகவே ஃப்ளக்ஸ் மாறுது. அப்போ இது பேர் என்னது? இது வந்து பேக் EMFன்னு சொல்கிறோம். இட்ஸ் எ செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே,
So what is mean by self inductance? Find the statement right. So இப்போ லாஸ்ட் மூணாவது கேஸ் ஒன்னேன்னு இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு we will define the self inductance. கேஸ் 3 ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம், நீங்களே போட்டுடலாம். இப்போ நல்லா கவனிங்க, இது என்னோட காயில். ஓகே, இந்த காயிலில் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஐ. இந்த கரண்ட் ஐ வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் போச்சுன்னா இந்த இது என்ன பண்ணும்? வாட் வில் ஹேப்பன் டு திஸ் இண்டக்டர் ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா, இல்லை அது வந்து ஐடியலாகவே இருக்குமா, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அன்டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதிரி கமான் மாதிரி, எஸ், யூ கிவ் யுவர் ஆன்சர். இந்த கரண்ட் வந்து காயில் வழியாக போகுது. field passing through that coil will be also what? Field B vector also it will be constant. இங்க வந்து B vector is also constant. அதாவது இங்க I constant, I B vector and flux are constant. ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால எதுவுமே பண்ணாது. இந்த இண்டக்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்? இட் ஆக்ட்ஸ் லைக் அ பிளெயின் ஒயர். இட் ஆக்ட்ஸ் லைக் அ பிளெயின் ஒயர். இண்டக்டர் இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? இண்டக்டர் இருக்க இடத்துல யூ கேன் ரீப்ளேஸ் பை அ பிளெயின் ஒயர். நோ இஎம்எஃப் இஸ் பீன் கான்ட்ரிபியூட்டட். இஎம்எஃபே இருக்காது. No back EMF will be created. No back EMF will be created. புரியுதா? No back EMF will be created and we replace and we can replace coil, அதாவது coil or the inductor by a piece of wire. ஒரு பீஸ் ஆஃப் ஒயரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதை பாருங்கள், கரண்ட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆகணும்? இந்த இஎம்எஃப்னு நீங்கள் போடணும். இந்த இஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த கேஸில். அப்போ நம்ம வந்து கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற மாதிரி பேக் இஎம்எஃப், ஏன்னா அப்படி மாறுறனால ஃப்ளக்ஸும் மாறுது, அது பிடிக்காது பை நேச்சர். ஸோ அதனால் இட் ட்ரைஸ் டு அப்போஸ். ஓகே, சரிப்பா. இப்போ வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதான் இண்டக்டரோட பர்பஸ் கேட்குறீங்க. வெரி குட். இண்டக்டர் என்ன பண்ணுன்னா, கான்ஸ்டன்ட் கரண்ட் போச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும்? சர்க்கியூட்டில் அதோட நீடே இருக்காது. ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக போதா? எப்போவுமே அது கான்ஸ்டண்ட்டாக போக போகுதுன்னா இண்டக்டர்ன்ற ஒருத்தனே தேவையில்லை. இண்டக்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ கரண்ட் போயிட்டுருக்காருன்னு திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணும்? இண்டக்டர் உடனே ரியாக்ட் பண்ணி கரண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ 1 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் போகுதுன்னு வைங்க, 1 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் போக மாற விடாமல் 1லேருந்து 2க்கு போகாமல் 1லேருந்து 1.5க்கு போக விடும். இட் ட்ரைஸ் டு ரெடியூஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். புரியுதா? நேராக கரண்ட் வந்து 1 ஆம்பியர்லேருந்து சடனாக 2க்கு மாற ட்ரை பண்ணுது. நீங்கள் அங்கே இண்டக்டர் போட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? 2க்கு மாற விடாமல் 1.5, 1.2, 1.1 அந்த சேஞ்சை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, நீங்கள் கேட்டனால நான் இந்த பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஓகே, significance of
of using an inductor. Of using an inductor. அதாவது நம்ம இண்டக்டரை யூஸ் பண்ணுறனால என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் டிசி சர்க்கியூட், டிசினா என்னது? அதாவது in any circuit ஏசி சர்க்கியூட்டாக இருக்கலாம். ஏசினா என்னது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் படிப்போம். அது ஏசியாக இருந்தாலும் சரி ஆர் டிசி சர்க்கியூட், ஏசி ஆர் டிசி, த இண்டக்டர். இண்டக்டர்னா என்னது? ஒரு காயில் இல்லை ஒரு சாலினாய்டு. In any circuit the inductor helps to maintain a steady current. helps to maintain பண்ணும். யாராலையும் கரெக்டாக ஃபிக்ஸடாக வைக்க முடியாது. it tries to maintain, it helps to maintain a steadyனா என்னது? tries to maintain a constant current flow, steady current flow, and reduce the fluctuations, and to reduce the fluctuations in புரியுதா இல்லையா? you are able to get the point. This is an important point. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி படித்தது தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை செல்ஃப் இண்டக்டன்ஸ்? செல்ஃப் இண்டக்டன்ஸ், கமான் பா, வாட் இஸ் அ செல்ஃப் இண்டக்டன்ஸ்? இப்போ செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்டர். நம்ம இப்போ பார்க்க போகிறது செல்ஃப் இண்டக்ஷன். அதாவது நம்ம இப்போ பார்த்தது தான், ஒரு காயில் வழியாக கரண்ட் அனுப்பி அது வழியாகவே ஃப்ளக்ஸை மாற்றி, அந்த கரண்ட்டால் உருவானதால் வச்சு அது வழியாக ஃப்ளக்ஸை மாற்றி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பேக் இஎம்எஃப்பை க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல்ஃப் இண்டக்ஷன். it is a வெயிட் பண்ணுங்கப்பா. So it is a process wait பண்ணுங்க. it is a property ன்னு சொல்லிடுறாம்பா. ஓகே, it is a property of an inductor. It is a property of an inductor see, it is a property of an inductor which opposes
It is a property of inductor which opposes the change in current. It is a property of an inductor which opposes the change in current. Change in current flowing through it. Flowing through it by inducing an EMF here the change in flux here the change of flux is produced by current flowing through the same coil itself. இப்போ கவனிங்க, செல்ஃப் இண்டக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ காயில். ஓகே, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டக்டர் விச் அப்போசஸ் த சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஒரு கரண்ட் வழியாக கரண்ட் சேஞ்ச் ஆகாத தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பை இன்டியூசிங் வாட். சி, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டக்டர் விச் அப்போசஸ் வாட், சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஸோ ஒரு த்ரூ இட்னா என்ன அர்த்தம்? அந்த இண்டக்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகிறது தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் இண்டக்ஷன் பை ப்ரொடியூசிங் அன் இஎம்எஃப். பை எப்படி அதை அப்போஸ் பண்ணுது? சரி, ஒரு இண்டக்டர் வழியாக கரண்ட் மாறுது, அதை அப்போஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அது எப்படி அப்போஸ் பண்ணுது? பை ப்ரொடியூசிங் அன் இஎம்எஃப். பட் ஆனால் இந்த இஎம்எஃப் எப்படி கிரியேட் ஆகுது? பை இட் செல்ஃப் பை சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். பட் அட் த சேம் டைம் இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சேம் காயில் இட் செல்ஃப். அந்த காயில் வழியாக போகக்கூடிய கரண்ட்டாலேயே ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. கரண்ட் மாறுறனால சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. தேர்பை இட் ப்ரொடியூசஸ் அன் இன்டியூஸ் இஎம்எஃப் டு அப்போஸ் தட் சேஞ்ச் இன் கரண்ட். புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வச்சு பொறுமையாக படித்து பாருங்கள். யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ சிம்பிள் ஆஃப் இண்டக்டர் என்னது? இப்போ வந்து காயில், சாலினாய்டு எல்லாமே இண்டக்டராக ஆக்ட் ஆக முடியும். சிம்பிள் ஆஃப் இண்டக்டர் என்னது? சிம்பிள் ஆஃப் இண்டக்டர், இதுதான் சிம்பிள் ஆஃப் இண்டக்டர். இட்ஸ் சிமிலர் டு அ சாலினாய்டு. ஓகே, இதுதான் சிம்பிள். சரி, இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா, we are going to define something called இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ செல்ஃப் இண்டக்ஷனில் என்ன நடக்குது? சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணதில்லை, அப்போஸ் பண்ணதில்லை. இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகிடுது. ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வாட்? Self induction is also known as inertia of electricity. Inertia of electricity. அதாவது எலக்ட்ரிசிட்டின்றது இங்கே கரண்ட்டு ஏறவோ இறங்கவோ விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது? இந்த செல்ஃப் இண்டக்ஷன். எப்படி இந்த செல்ஃப் இண்டக்ஷன் ஒர்க் ஆகுது? பை கிரியேட்டிங் அன் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். புரியுதா? ஸோ இனர்ஷியா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இங்கே எலக்ட்ரிசிட்டின்றதை அவன் கரண்ட்டை மீன் பண்ணுறான். கரண்ட் ஏறுறதையோ இறங்குறதையோ அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செல்ஃப் இண்டக்ஷன் பை இன்டியூஸ்ட் இஎம்எஃப். பட் இந்த ஏன் இதுக்கு பேர் செல்ஃப்னு வைக்கிறான் இண்டக்ஷனில்? செல்ஃப் இண்டக்ஷன் ஏன் வைக்கிறான்?
அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டாலேயே இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகி இந்த இஎம்எஃப்புமே க்ரியேட் ஆகுது. எவ்ரி திங் இஸ் டியூ டு த சேம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில் இட் செல்ஃப். அது வழியாக போகக்கூடிய கரண்ட், அதாவது இப்படி சொல்லுவாங்கள்ல, அவனை வச்சு அவனே அடிக்கிறதுன்னு, அது மாதிரி அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை வச்சு அதையே அடிக்கிறது, அப்போஸ் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி ஒன்று தான் செல்ஃப். ஓகே, செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, சரிப்பா. இப்போ அப்போசிங் நேச்சரை நம்ம இருக்கோம் சொல்கிறோம் இல்லையா? இந்த அப்போசிங் நேச்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு தே ஆர் கோயிங் டு டிஃபைன், அதாவது கம்மி அப்போசிஷனாக நிறைய அப்போசிஷனாக. இப்போ என்கிட்ட 2 இண்டக்டர் இருக்குது. இந்த இண்டக்டர் நல்லா அப்போஸ் பண்ணுமா, இந்த இண்டக்டர் நல்லா அப்போஸ் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ we can define a to measure the amount of, இது வந்து உங்கள் புக்கில் இப்படி கொடுத்துருக்கானான்னு தெரில, பட் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். புக்ஸில் கூட அப்படி இல்லை. ஐ எம் சேயிங் திஸ் பாயிண்ட். டு மெஷர் த amount of self inductance, to measure the amount of self inductance, self induction na enadhu? It is nothing but inertia of electricity. கரண்ட்டை ஏற்றவோ இறக்கவோ விடாத அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது? இப்போ இனர்ஷியானா என்னது? மாற விடாது. இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லுவான். ஒரு பொருளை வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா ஒரு பொருளை மோஷனுக்கு கொண்டு வரத்துக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ நான் இது வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன மாஸை ஈஸியாக மோஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஒரு யானையை மோஷனுக்கு ஈஸியாக கொண்டு போயிட முடியுமா? என்கிட்ட ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பென்சில் இருக்குது, அதை ஈஸியாக மோஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் ஒரு யானையை வந்து உங்களால் ஒரு மோஷனுக்கு குயிக்காக கொண்டு போக முடியுமா? மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் இனர்ஷியான்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே இனர்ஷியா ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா அந்த கரண்ட்டை வந்து மாற விடாமல் அந்த இருக்கக்கூடிய எபிலிட்டி. ஓகே, மாற விடாமல் இருக்கக்கூடிய எபிலிட்டி தான் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, கரண்ட்டை அதனால தான் இனர்ஷியான்ற வார்த்தை இங்கே வருது. கரண்ட்டை மாற்ற விடாமல் பார்த்துக்கும் இந்த செல்ஃப் இண்டக்ஷன். புரியுதா? டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், to measure the amount of self induction for a inductor, we define a term called coefficient of self induction. Coefficient of self induction. Coefficient of self induction கூப்பிடலாம், இல்லைனா என்னன்னு கூப்பிடலாம்? I can call it as self inductance of a coil. Self inductance. புரியுதா இல்லையா? Self inductance of a coil denoted by the letter L, capital L. capital L மூலமா represent பண்ணணும். புரியுதா? So to measure the amount of self inductance property, ன்னு போட்டுருங்க. To measure the self inductance property of an inductor, for an inductor we define a new term, coefficient of self inductance or a self inductance of coil. இங்கே செல்ஃப் இண்டக்டன்ஸ் TANC போட்டிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். இங்கே செல்ஃப் இண்டக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிடையாது.
coefficient of self inductance of coil. Okay, so more L value then more will be the self inductance property. புரியுதா இல்லையா? I think everyone understood. ஓகே, சரிப்பா. இப்போ வந்து இந்த சாப்டரை நீங்கள் இப்படி படித்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நான் ஃபார்முலா சொல்லிவிட்டு ஒரு டெஃபினேஷன் எழுதிட்டு போனால் அதில் ஒரு யூஸ்மே கிடையாது. அது வந்து உங்களுக்கு பின்னாடி பெரிய பாதிப்பு தரும். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நீட்டில் எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் பதட்டப்படாமல் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஆர் டூயிங் திஸ். சரிப்பா, இப்போ நம்மளுக்கு வந்து 2 definitions are there for 2 definitions for self inductance of a inductor. ஓகே, 2 டெஃபினேஷன் இருக்குது. இப்போ எல்லுக்கு வந்து 2 டெஃபினேஷன் கொடுக்குறான். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு இண்டக்டர். ஓகே, இண்டக்டரில் நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக எத்தனை டர்ன்ஸ் இருக்குது, n டர்ன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு இண்டக்டர் இருக்குது, n டர்ன்ஸ் இருக்குது. கரண்ட் I is flowing through the inductor. ஓகே, இப்போ இண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா என்ன ஆகும், ஒரு ஃப்ளக்ஸ் வில் பி பாசிங் த்ரூ திஸ் காயில். கரெக்டாக? ரைட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் will be flowing through this coil. இப்போ என்னன்னா இதை வச்சு டெஃபினேஷன் பண்ணுறேன். டெஃபினேஷன் 1 என்ன அப்படின்னா கவனிங்க. நான் எவ்வளோ கரண்ட் அனுப்புனேன், அதனால எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த என்டையர் solenoid. டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த solenoid, அதாவது இண்டக்டர் டிவைடட் பை த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். இதுதான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், இட் வில் கிவ்ஸ் அஸ் த இண்டக்டர். அதாவது 5Bன்றது என்னது, ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ 1 turn. ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ 1 turn. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங்னா என்ன பண்ணணும், n இன்ட்டு இது. அதாவது இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ். நான் I கரண்ட் அனுப்புனேன், அதனால எவ்வளோ ஃப்ளக்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆச்சு அந்த காயில் வழியாக. இதை வச்சு சொல்கிறது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். புரியுதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. L is defined by this expression. ஓகே, அடுத்து இப்போ டெஃபினேஷன் 2. டெஃபினேஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போ நம்ம கரண்ட்டை மாற்றணுன்னா என்ன க்ரியேட் ஆகும், கரண்ட்டை மாற்றணுன்னா நம்மளுக்கு நல்லா கவனிங்க. இது ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் எவ்வளோ வேகமாக மாறுதோ அதளவுக்கு நம்ம இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுமா, அந்த பேக் இஎம்எஃப்பா. நான் கரண்ட்டை மாற்றினா என்ன ஆகும், சரி கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா எது சேஞ்ச் ஆகும், கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், உள்ள இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பேக் இஎம்எஃப் க்ரியேட் ஆகிடும். பேக் இஎம்எஃப் டெவலப் ஆகிடுமா. இப்போ என்னென்னா த ரேட் அட் விச் த கரண்ட் இஸ் சேஞ்சிங், எவ்வளோ வேகமாக கரண்ட் சேஞ்ச் ஆகுதோ அதாவது அதை பொறுத்து நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஐ கேன் சே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட், ப்ரொபோர்ஷனல் டு இ. இப்போ ஓகே, ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தனா எனக்கு என்ன வரும், ஐ வில் கெட் அ மைனஸ் எல் டிஐ பை டிடி. மைனஸ் எல், நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோன்னே மைனஸ் எல்லுன்னு போடுறேன். அந்த எல் தான் என்னது, என்னோட செல்ஃப் இண்டக்டன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இப்போ எல்லை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா,
ஓகே ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்னிடியூட் போட்டுருவோம். நம்ம எல் கண்டுபிடிக்கும் போது we are interested to find the magnitude value. ஓகே எல் அதாவது இதான் டெஃபினேஷன். ஓகே திஸ் இஸ் த டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனில் நம்ம எல் கண்டுபிடிக்கும் போது இ மட்டும் போட்டு டிவைடட் பை மேக்னிடியூட் போட்டாலே போதும். யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரம் வேர் வி ஹவ் ஸ்டார்டட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். 2 ப்ராப்ளம்ஸ் எங்கேருந்து பார்த்தோம், போன டிஸ்கஷன்லேருந்து 2 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இன் டீட்டெயில். அதை ஃபுல்லாக புரியலைன்னா திரும்ப போய் பாருங்கள். ஓகே ஸோ தென் வாட் வி ஹவ் சீன், நம்ம அந்த இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்தோம். அதாவது சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. அதுக்கு நான் என்ன ஹெட்டிங் போடவே இல்லையே, ஹெட்டிங் போடுறேன்னு சொன்னேன் பட் ஆனால் ஹெட்டிங்கே போடல. வாட் இஸ் த ஹெட்டிங், induced electric field due to change in magnetic field. ஓகே ரைட். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் க்ரியேட் ஆகிற ஃபீல்டும் இந்த இன்டியூஸ்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டுமே வந்து சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஒத்து போகுது. அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சேமாக இருக்குது, பட் ஆனால் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் இல்லை, போத் ஆர் வேலிட். ஆனால் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் லைக் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாது, பட் ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணும். இங்கே ஒர்க் டன் இன் அ க்ளோஸ்டு பாத் என்னது, ஒர்க் டன் இன் அ க்ளோஸ் பாத் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 0. ஆனால் இங்கே ஒர்க் டன் இன் அ க்ளோஸ் பாத் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே ஒய், பிகாஸ் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதாவது இஎம்எஃபோட டெஃபினேஷன் படி நம்ம என்ன எழுத முடியும், இஎம்எஃபோட டெஃபினேஷன் படி அதாவது டைரக்ட் ரிசல்ட்டாக நான் எழுதியிருந்தேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் இயர் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இங்கே ஈக்குவல் டு 0. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட், நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் பற்றி பார்த்தோம். காயிலில் போகக்கூடிய கரண்ட்டு சேஞ்ச் ஆகும்போது அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டே சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வாஸ் டெவலப்ட். ஓகே அதை நம்ம பேக் இஎம்எஃப்னு கூப்பிட்டோம். இண்டக்டர்னால் என்னென்னன்றதை வி ஹவ் சீன். பேசிக்காக இண்டக்டரோட ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். 3 டிஃப்ரெண்ட் கேசஸ்ஸு. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நம்ம அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டக்டர் விச் ட்ரைஸ் டு மெயின்டைன் அ ஸ்டெடி கரண்ட், கான்ஸ்டன்ட் கரண்ட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு இண்டக்டர் வழியாக கரண்ட் அனுப்புனீங்கன்னா அது மாற விடாது, மாறினாலும் லைட்டாக மாறும். நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 2க்கு போகிறது பதில் 1லேருந்து 1.5 மெயின்டைன் பண்ணும். ஸோ சேஞ்சை தடுக்க ட்ரை பண்ணும். இட் ட்ரைஸ் டு மெயின்டைன், அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயின்டைன் தான் போட்டிருக்கேன். ஓகே ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்ஷன், இந்த அப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து கரண்ட் அது வழியாக அனுப்பி அது வழியாக போகக்கூடிய அது வச்சே ஃப்ளக்ஸை உருவாக்கி அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை நம்ம அப்போஸ் பண்ணுறதுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எங்கே டெவலப் ஆகுது, அந்த காயில் அந்த இண்டக்டர்லேயே டெவலப் ஆகுது. ஸோ அதனால் செல்ஃப் இண்டக்ஷன், அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை வச்சு அதையே அடிக்கிறோம், ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் செல்ஃப், அந்த இனர்ஷியா, அந்த கரண்ட்டை மாற விடாத ப்ராப்பர்ட்டி இனர்ஷியா ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னோம். தென் அதை அந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு எல்லுன்னு ஒரு குவான்டிட்டியை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த எல் அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் இஸ் த இன் அப்போசிங் நேச்சர். ஓகே ஸோ கம்மியாக இருந்தால் கம்மி இஸ் த அப்போசிங் நேச்சர். ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் அந்த கோஎஃபிஷியன்ட், அந்த எல்லுக்கான டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷனுக்கு 2 இது இருக்குது டெஃபினேஷன். ஒன்று வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் அனுப்புகிறோம், எவ்வளோ ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் அந்த இண்டக்டர் வழியாக பாஸ் ஆகுதுன்றது. இன்னொரு டெஃபினேஷன் வந்து நம்ம இஎம்எஃப் பேக் இஎம்எஃபோட டெஃபினேஷனை வச்சு, இதுவும் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃபைன் பண்ணுறோம் இது மாதிரி டெஃபினேஷனை. E is equal to minus L di by dt. So L கண்டுபிடிக்கும் போது we are interested in the magnitude. Okay, so that's all it for next class நம்ம meet பண்ணலாம். Okay, so ஏதாவது doubts இருக்கா? particular stage அப்புறம் inductor resistor மாதிரி behave பண்ணுமா? See, inductor வந்து தனி ப்ராப்பர்ட்டி, ரெசிஸ்டர் தனி ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மிங்கிள் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகே ரைட் பா, வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.
பை. நெக்ஸ்ட்டு நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா, சண்டே பொதுவாக கிளாஸ் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போர்ஷன்ஸை முடிக்கலாம். ஓகே, அதனால நான் ஒரு புது ஷெட்யூல் அனுப்புகிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேப்பா, பை. குரூப்பில் அனுப்புகிறேன், டெலகிராம் குரூப்பில். பை.